எங்களுக்கு சீமான்ல ஒரு ஆளே கிடையாது. போக்குறதுக்காகவே இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடைய மறைவுக்கு பிறகு ஒருத்தன் உருவாகி வரா, வந்து என்ன சொல்றா, கதையா சொல்றா, ஆமக்கறியை சாப்பிட்டோம், பூனைக்கறியை சாப்பிட்டோம். விடுதலை புலிகள் அமைப்புல இருந்து ஒரு கடிதத்தை வெளியிட்டாங்க, என்னன்னு சீமானுக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லப்பா. அப்ப இளைஞர்களை தங்கள் வசம் இழுத்து அவர்களை தவறான வழியிலே அவர்களை பயணிக்க வைத்து பணம் சம்பாதிப்பதுதான் ஒரு கூட்டத்தினுடைய வேலை. அதுதான் அண்ணாமலை செய்தார், அதேதான் சீமானும் செய்கிறார். இன்றைக்கு 2026 நாம் இருக்கிறோம். ஆனால் 2026 வரையும் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 200 வார்டுல ஒரு கவுன்சிலர் கூட உருவாக்க முடியல. ஆரம்பிப்பதற்கு எங்கிருந்து நிதி வந்தது, அது யார் நிதி கொடுத்தார்கள், அந்த நிதி எதற்காக வாங்கப்பட்டது, அதற்கு பிறகு அந்த நிதியை எதற்காக இவர் பயன்படுத்தினார். சீமானுடைய விஷயங்கள் எல்லாம் ஒரு சந்தேகத்திற்கு இடமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இவர் விஜயை சொல்லுகிறார், விஜயும் ஒரு சினிமா மாயை தான், இவரும் ஒரு சினிமாவை சார்ந்தவர் தான். பெரியார் மீது இவர் கல்லறிகிறார், ஆனால் அவர் மீது நாங்கள் பெரியார் எப்படி இந்த மண்ணிலே தோன்றினார், 1879 ஆண்டு பிறந்த பெரியார் 1974 என்று நினைக்கிறேன், அவருடைய 94வது வயதிலே அவர் நோய்வாய்ப்பட்டு ஒரு கூட்டத்திலே, சென்னை டி நகரிலே ஒரு கூட்டத்திலே பேசுகிறார். அதற்கு பிறகு ஒரு 3-4 நாட்கள் கிடைத்து அவர் வேலூரிலே இறந்து விட்டார். அப்படி தன்னுடைய ஆயுசு நாட்கள் முழுவதுமாகவே அவர் பிறந்து அவருக்கு நினைவு தெரிந்த நாட்களிலிருந்தே அவர் இந்த சுயமரியாதை கொள்கையை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று மிக தீவிரமாக செயல்பட்டவர். 1916 திராவிடியன் ஹோம் என்று ஒரு வீடு, திராவிடியன் ஹோம் என்று ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருந்தது, சென்னையில இருந்தது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பிராமின் மாணவர்கள் படிப்பதற்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு பெரியார் தொடர்ச்சியாக தன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் ஒருங்கிணைத்து செங்கல்பட்டிலே அவருடைய சுயமரியாதை கூட்டத்திலே இந்த சாதி பெயர்கள் எல்லாம் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஏன் இன்றைக்கு அதை நாம் விவாதிக்கின்றோம் என்று சொன்னால், பெரியார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அவர் தொடர்ச்சியாக 10,700 என்று நினைக்கிறேன் பொதுக்கூட்டங்கள்ல அவர் பேசி இருக்கிறார். சுயமரியாதை கருத்துக்களை அவர் மக்கள் மத்தியிலே விதைத்திருக்கிறார். ஒரு கம்பாரிசன் 1879 பெரியார் இறப்பு வரையும் எப்படி ஒவ்வொரு மாநிலங்கள் இருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது, தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அவர் வாழ்ந்த காலத்திலே தமிழ்நாடு பெற்றிருந்தது. அவர் வாழ்ந்து மறைந்த பிறகும் தமிழ்நாடு அவருடைய கொள்கைகளை பின்பற்றும் காரணத்தினால் அவர்கள் முன்னேற்ற பாதையிலே தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கல்வியாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கூட பெண் காவலர்கள் எல்லாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களை காவல்துறையில் சேர்க்க வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தவர் பெரியார். அதற்கு பிறகு கேரளாவில் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இருந்தாலும் பெரியாருடைய கொள்கைகள் என்பது மிகவும் ஆழமாக நம்முடைய தமிழ்நாட்டில மக்கள் மத்தியிலே அது உள்ளே சென்றிருக்கிறது. மக்களுடைய இதயத்திற்குள்ளே பெரியார் இருக்கிறார் இப்போது. ஆனால் கடந்த ஒரு சில வருடங்கள், அதாவது நாம் பின்னோக்கி செல்கின்ற பொழுது, பெரியார் அவர்களுடைய சிந்தனையும் பெரியார் அவர்களுடைய கருத்துக்களும் பல்வேறு முரண்பாடுகளை பலர் சொன்னாலும் கூட பெரியாரை யாரும் அவ்வளவு எளிதில் தொட்டு பார்க்க முடியாத இடத்திலே அவர் இருந்தார். தொடர்ச்சியாக கூட்டங்கள், அவர் பல்வேறு கூட்டங்களை அவர் சந்திக்கிறார், பல்வேறு மக்களுடன் அவர் உரையாடுகிறார், பல வெளிநாடுகளுக்கு அவர் செல்லுகிறார். அதே போல அவர் 13 லட்சம் கிலோமீட்டர் பயணிக்கிறார் அவருடைய வாழ்நாள்ல. 21,000 அவருக்கு மேல அவர் சொற்பொழிவாற்றிருக்கிறார். இப்படி
மக்களுக்காகவே. ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் எல்லாம் குறிப்பிட்டது போல பெரியார் ஏதோ ஒரு அமைப்பு ஆரம்பித்தார், பெரியார் ஏதோ சம்பாதிப்பதற்காக ஒரு கட்சியை நிறுவினார், அப்படி எல்லாம் கிடையாது. பெரியார் ஆரம்ப காலத்தில் அவர் அரசியலில் வரும்பொழுது ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய நீதி கட்சியில இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் காங்கிரஸ் கட்சிக்கு வருகிறார், அதுல மாநில தலைவராக இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய அரசியல் பயணங்களிலே அவர் சரியான ஒரு திசையிலே போகிறார். காங்கிரஸ் கட்சியில ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. அவர் உடனே என்ன பண்ணுகிறார் என்றால், அந்த நீதி கட்சியிலே பயணிக்கின்ற பொழுது பல்வேறு விஷயங்களை அவர் உருவாக்குறார். நீதி கட்சி தேர்தலில் போட்டியிட்ட ஒரு கட்சி, நீதி கட்சி ஆட்சியில இருந்த கட்சி தமிழ்நாட்டில். அதற்கு தலைவராக பெரியார் வருகின்ற பொழுது அவர் ஒரு விஷயத்தை பண்றார், அதை யாருமே செய்ய மாட்டார்கள். நேற்று கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் எல்லாம் சீமானை பற்றி பேசுகிறார்கள். சீமானை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டங்கள் திட்டங்கள் கொண்டு வரத்தான் பாராளுமன்றங்கள் இருக்கிறது, பாராளுமன்றம் சட்டமன்றம் இருக்கிறது. எல்லா விஷயத்திற்கும் நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கோ என்று சொல்லிவிட்டால், நீதிமன்றம் சொல்லிவிட்டால் அதில் நீதி இருக்க வேண்டும் என்று இருக்குமா என்று ஒரு கூட்டத்திலே, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே சீமான் பேசுகிறார். அதை என்னை போன்ற வழக்கறிஞர் எல்லாம் பார்த்து எங்களிடத்தை கேட்கிறார்கள், இப்படி ஒரு கருத்தை சீமான் எப்படி பேச முடியும், நீதிமன்றங்களை அவமதிப்பது போல இருக்கிறது என்றார். உடனே பார்ட்டியின் பர்சன் என்றால் நானே என்னுடைய வழக்கை நடத்துகிறேன் என்று சொல்லி எழும்பூர் நீதிமன்றத்திலே 13வது நீதிமன்றத்திலே ஒரு மனு தாக்கல் செய்கின்றேன். அந்த மனுவிலே சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் பல்வேறு விஷயங்களை சொன்னாலும் கூட உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள், இந்த வெறுப்பு பேச்சுகள் சூமோட்டோவாக ஆன் இட்ஸ் ஓன் மோஷன் என்று சொல்லுகிறோம், அதை காவல்துறை புகார் யாரோ கொடுக்க தேவையில்ல, அவங்களே எஃப்ஐஆர் போடலாம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இருந்தாலும் கூட அது என்ன டீலிங்கோ தெரியவில்லை. சீமான் எதை பேசினாலும் கூட அங்கே முதல் தகவல் அறிக்கை யாரும் ஃபைல் பண்றது கிடையாது. அப்பொழுது நான் நீதிமன்றத்திலே ஒரு 45 நிமிடம் இந்த வழக்கு சம்பந்தமாக பல்வேறு வழக்குகளை மேற்கோள் காட்டி, மாண்புமிகு நீதியரசர் BV நாகரத்னா அவருடைய தீர்ப்பையும் மேற்கோள் காட்டி நான் சொல்லுகின்ற பொழுது, அதை உத்தரவுக்காக நாங்கள் அந்த வழக்கை தள்ளி வைக்கிறோம் என்று சொல்லி கீழமை நீதிமன்றத்திலே ஒரு உத்தரவு வருகிறது. அதற்கு பிறகு அவர்கள் ஒரு 13 பக்க உத்தரவு, அது ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம், அவர் எதை வேண்டுமானால் பேசலாம் என்று கீழமை நீதிமன்றம் சீமானுக்கு ஆதரவாக ஒரு விஷயத்தை அவர்கள் செய்கிறார்கள். அதற்கு பிறகு உடனடியாக ஒரு சில நாட்கள் கழித்து நம்ம கிரிமினல் RC நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறோம். அந்த வழக்கிலே சென்னை உயர் நீதிமன்றம் சீமான் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவு போட்டார்கள். ஆனால் இன்றைக்கு வரையும் அந்த எஃப்ஐஆர் எனக்கு சேரவில்லை, அது நம்முடைய காவல்துறை கையில் தான் இருக்கிறது. அவர்களே பிரஸுக்கு ஒரு தகவலை சொல்லுகிறார்கள், சீமான் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டு விட்டாச்சு என்று சொல்லுகிறார்கள். அது அப்படி தொடர்ச்சியாக சீமான் என்ன பேசுகிறார் என்பதை நாம் ஒரு ஆய்வு மட்டும் பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், 2009 இறுதிக்கட்ட ஈழப்போரிலே கொத்து கொத்தாக அங்க மக்கள் கொல்லப்பட்டார்கள். புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை இழந்து அவர் அங்கே கொடுமையான முறையிலே அவர் கொலை செய்யப்பட்டார். அதற்கு பல்வேறு நாடுகள் துணை போயினர், அது நமக்கு தெரியும். இருந்தாலும் 2009 அவர் இந்த விடுதலை புலிகள் அமைப்பு இருக்கின்ற பொழுது விடுதலை புலிகளோடு தனக்கு இருக்கிற தொடர்பை அவர் சொன்னது கிடையாது. விடுதலை புலிகள் அமைப்பு முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டது என்று இலங்கை ராணுவம் அறிவித்த பிறகு 2010 மே 18 என்று நினைக்கிறேன், சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி என்கின்ற, ஏற்கனவே அதை சீபா ஆதித்தனார் அப்படி ஒரு கட்சி வைத்திருந்தார், அமைப்பு வைத்திருந்தார். அதை அண்ணன் இளமாறன் அவர்கள் சொன்னது போல ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் மூலமாக அதை பெற்று அவர் ஒரு அமைப்பை உருவாக்குறார். அதுதான் நாம் தமிழர் கட்சி. ஏன் இன்றைக்கு நாம் இந்த மேடையில் நிற்பதற்கும் நாம் தமிழர் கட்சி ஒரு காரணமாக இருக்கிறது. எல்லாரையும் போல நாம் கடந்து போகவிட முடியவில்லை. ஏனென்று சொன்னால் பெரியாரை கொச்சைப்படுத்துகிறார், எப்பேற்பட்ட தலைவர்களாக இருந்தாலும் அவர்களை கொச்சைப்படுத்துகிறார். இவரை கேட்பதற்கு யாருமே கிடையாது. நீதிமன்றமே சொல்லுகிறது. நான் ஒரு வழக்கிலே போய் வாதாடுகின்ற பொழுது நீதியரசரே சொல்லுகிறார், தம்பி உங்களுக்கு தெரியவில்லை, சீமான் மீது வழக்கு போட வேண்டும் என்று சொன்னால் 100 வழக்குகள் நாம் போட வேண்டும் என்று நீதிபதி சொல்லுகிறார். அதன் பிறகு இந்த சீமானுடைய விஷயங்கள் எல்லாம் ஒரு மர்மமாகவே இருக்கிறது. சீமான் எப்படி இவரும் ஒரு சினிமாவை சார்ந்தவர் தான். இப்ப இந்த கூட்டம் இருக்கிறது, நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல எவ்வளவு பேர் வந்தாலும் நாங்கள் அவர்களை வரவேற்போம், எவ்வளவு பேர் வந்தாலும் அந்த கூட்டத்தில் பேசுவோம் என்பது போல சீமானுடைய
விஷயங்கள் எல்லாம் ஒரு சந்தேகத்திற்கு இடமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இவர் விஜயை சொல்லுகிறார், விஜயும் ஒரு சினிமா மாயை தான், இவரும் ஒரு சினிமாவை சார்ந்தவர் தான். ஒரே ஒரு வழக்கு, அந்த வழக்குல ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு வழக்கு நடக்கிறது. நேரடியாக போய் சந்தித்து ஒரு காம்ப்ரமைஸ் பேசி இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை பேசி ஒரு அதை முடிக்கின்ற ஒரு தைரியம் இல்லை. ஒரு காவல்துறை ஒரு சம்மன் அனுப்புறான், வலசரவாக்கமோ விருகம்பாக்கமோ நினைக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்ல செய்தி வருகிறது, தலைவர் வருகிறார், எல்லாம் வந்து விடுங்க. ஒரு பெண்ணுடைய விஷயம், அது தனிநபர் விஷயம். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், பைக் எடுத்து நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போவோம், என்ன எது கூப்பிட்டேன்னு கேட்போம் ஃபர்ஸ்ட். ஆனால் 2000 கட்சி தொண்டர்களை அங்கே வர வைத்து காவல்துறையை அவர் வந்து வெறுப்பேற்றுகிறார். போலியாக சித்தரிக்கப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் சொல்லி அதுல ஒரு ஸ்டே வாங்கிறோம், அது அப்படியே இருக்கு. அப்ப தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலே போய் பேசுவதற்கு ஒரு போலியான விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு தினசரி கூட்டத்தை, இப்ப பெரியார் 10,700 கூட்டங்கள் பேசினார் என்கிறது ஒரு ஆய்வு. ஆனா இவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியாக எல்லா கூட்டங்களையும் பாருங்க. இப்ப தோழர்கள் சொன்னது போல RSS மேடை, பெரியார் தாங்க எல்லாம் அப்படின்னு ஒரு காலத்துல பேசின சீமான், அவருடைய வீடியோக்கள் எல்லாமே தம்பிகள் ஆய்வு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து நேத்து பேசின வீடியோ வரையுமே எடுத்து அதை நீங்க கம்பாரிசன் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஆய்வு. ஏன்னா அரசியல்ல மிகப்பெரிய ஒரு சதி செய்வதற்காக இவர் இறங்கி இருக்கிறார். திராவிட இயக்கங்களை எல்லாம் அழிப்பதற்காக இறங்கினார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 1000 சீமான்கள் வந்தால் கூட இந்த திராவிட இயக்கங்களையோ பெரியாரையோ இல்ல அவருடைய கொள்கைகளையோ அழிக்க முடியாது. இவருடைய அஜெண்டா திமுகவினுடைய சிஎம் வந்து டார்கெட் பண்ணோம், மற்றபடி வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து அரசுக்கு எதிராக இருக்கிறதோ அதை எல்லாத்தையுமே இப்ப பாஜக பண்ண முடியல அப்படின் போது இவர்கள் தொடர்ந்து சீமானை கையில் எடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு சீமான்ல ஒரு ஆளே கிடையாது, இதுதான் உண்மை. ஏனென்று கேட்டால் எனக்கு அருப்புக்கோட்டையிலிருந்து ஒரு நண்பர் தொடர்பு கொண்டு என்னிடம் கேட்டார், இது மாதிரிலாம் போட்டா ஏதோ பிரச்சனை வராதா அப்படின்னாரு. பிரச்சனை வரணும்ன்றதான் கேஸே போடுறோம் நாங்க. ஏனென்று கேட்டால் பெரியாரை நீ தொட்டு விட்டு நீ சென்னைக்குள்ள இருக்கிற என்று சொன்னால் அது பெரிய ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா பல நடவடிக்கைகள் எடுக்கப்படல. இப்ப கூட தோழர்கள் சொன்னது போல சின்ன பசங்களை விட்டு பெரியாரை அசிங்கப்படுத்துவது, ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு பதிவு, அந்த பதிவை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய அந்த புகைப்படம், ஒரு புகைப்படம் ஒண்ணு வச்சிருக்கோம் எங்களுடைய பேனர்ல, பெரியார், அம்பேத்கர், பாரதிதாசன். இந்த பாரதிதாசன் இருக்கிறார் இல்லையா, அவர் 1856 பிறக்கிறார். அம்பேத்கர் அவர்களும் அப்பதான் பிறக்கிறார். அவரு பாரதிதாசன் 71 வயது வரையும் இருந்தார். அம்பேத்கர் அவர்கள் 65 வயதுல எல்லாரையும் விட்டு சென்று விட்டார். ஆனால் பெரியார் 94 வயது வரையும் இருந்தார். இந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, பெரியார் அம்பேத்கரும், இவர்கள் 2 பேரும் மிக நெருங்கிய நண்பர்கள். பெரியார் சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் போராடி கொண்டிருக்கிறார். அவர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று அம்பேத்கர் போராடி கொண்டிருக்கிறார். மும்பையிலிருந்து கிளம்பி சென்னை வந்து பெரியாருடன் அவர் பேசுகிறார். பெரியார் இங்கிருந்து ரங்கூனுக்கு போகிறார். இப்படி இவர்களுடைய தொடர்பு மிகப்பெரிய தொடர்பு. இன்னைக்கு அம்பேத்கர் இல்லாத அரசியல் கிடையாது, அம்பேத்கர் இல்லாத இயக்கங்கள் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய தலைவரான அம்பேத்கர் ஏற்றுக்கொண்ட ஒரு பெரியாரை ஒருத்தன் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதே போல இந்த பக்கம் பார்க்கும்போது பாவேந்தர் பாரதிதாசன், தாயை படித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடாது என்றார், தாயே தடுத்தாலும் விடாது என்றார். மிகப்பெரிய, அதாவது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்று பெரியார் தான் அவருக்கு பெயர் வைக்கிறார். அப்ப இந்த 2 பேரும் ஜாம்பவான்களுக்கு தெரியாதா பெரியார் யார் என்று? இந்த 2 பேரும் ஜாம்பவான்களும் அவரை ஆதரித்திருக்கிறார்கள், அவரிடம் பேசி இருக்கிறார்கள், அவரை பின்பற்றி இருக்கிறார்கள், அவருடைய கொள்கைகளை பாடுவதாக பாவேந்தர் பாரதிதாசன் எழுதுகிறார். அப்படி இருக்கின்ற பொழுது அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப இவன் பேசுறது, இந்த டீம் எல்லாம் பேசுறது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில ஒரு கலவரமாக ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டும். மற்ற மாநிலங்களோடு நீங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லா விஷயங்களுமே முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம். இந்த முன்னேற்றம் அடைந்தால் இவர்கள் ஒரு கால ஒன்ற முடியாது என்கின்ற ஒரு காரணத்திற்காக இவர்கள் பல்வேறு விஷயங்களை தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக, ஒன்றும் இல்ல, இன்றைக்கு இந்த மேடை நாம் இன்றைக்கு போட்டிருக்கிறது கூட சீமானுடைய ஒரு வழிகாட்டுதல் தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சீமான் இன்னைக்கு வந்து தான் இன்றைக்கு வந்து பெரிய ஒரு கொள்கைவாதி எனவும் பெரியாருக்கு எதிராகவும் திராவிட இயக்கங்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் எங்களை போன்று நூற்றுக்கணக்கான அமைப்புகள் புற்றிசல் போல தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால், பெரியார் இந்த மண்ணிலே பிறந்த காலகட்டத்திலே அவர் பிறந்ததே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்.
அவர் ஒன்றும் சீமான் மாதிரி கிடையாது, ஒண்ணுமே இல்லாம ஜீரோவை வந்து இன்றைக்கு ஒவ்வொரு நண்பர்கள் சொல்லும் போது இத்தனை ஆயிரம் கோடி சொத்து சேர்த்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அதே போல சீமானுடைய பின்புலம் என்று பார்க்கின்ற பொழுது அவருக்கு இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள், அதாவது பெரியாரை எதிர்த்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு சீமான் கைகோர்த்து நிற்கின்றார் என்கின்ற ஒரு செய்தி தெரிந்தவுடனே சீமானுக்கு எதிராக நாங்கள் களமிறங்குவோம். இன்றைக்கு வழக்கறிஞர்கள் எல்லாருமே அவர் அமைப்பு வைத்திருக்கிறார், கட்சி வைத்திருக்கிறார், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் ஒன்று பேசுகிறார், அதற்கு அந்த ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிப்பதற்கு எங்கிருந்து நிதி வந்தது, அது யார் நிதி கொடுத்தார்கள், அந்த நிதி எதற்காக வாங்கப்பட்டது, அதற்கு பிறகு அந்த நிதியை எதற்காக இவர் பயன்படுத்தினார், இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் இதோ இருக்கிறது இலங்கை தூதரகம், அந்த இலங்கை தூதரகத்துல போயிட்டு 2009 கொத்து கொத்தாக இவருடைய மக்களை கொன்று குவித்தீர்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரா? போய் கேட்டு இழுத்து மூட்டினாரா? இல்ல, கிடையாது. அதே போல இங்கே பல்வேறு மணல் கொள்ளைகள் நடைபெறுகிறது என்று சொல்லுவார். ஆனா அதற்கு பிறகு அவர் அமைதியாகி விடுகிறார். ஏன்னு கேட்டா அதற்கு பின்னாடி ஒரு பிஹைண்ட் தி ஸ்கிரீன் ஒரு டீலிங் போயிட்டு இருக்கு. இப்படி தொடர்ச்சியாக இளைஞர்களை வைத்து அவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார், அரசியலை வியாபாரமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இளைஞர்களை எல்லாம் நாம் வந்து அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக கொண்டு வர வேண்டுமே என்பதற்காகத்தான் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. நண்பர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் யாரிடம் கை நீட்டி அவர் வந்து ஒரு கூட்டம் நடத்த போகிறோம் என்று கடன் வாங்கியதோ எதுவுமே பண்ணது கிடையாது. பெரியார் வந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய சொத்துக்களை தன் மறைவுக்கு பிறகு அதை வந்து அந்த ட்ரஸ்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு திருமணம் பண்றாரு. 70 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு அப்போது என்ன பண்றாங்கன்னு கேட்டா அவரை வந்து என்ன பண்ணாங்க, ஒரு மாதிரி பேசுறாங்க. அதையும் அவர் கடந்து போகிறார். பெரியார் நீதி கட்சியிலிருந்து பிரிந்து நீதி கட்சி தேர்தலில் போட்டியிட்ட கட்சி, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். சீமான் அவர்கள் 2010 மே 18 கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தேர்தலில் நிக்கிறாங்க, தோக்குறாங்க. யாராவது ஒரு மனுஷன் தோக்குறதுக்கு தேர்தலில் நிற்பானா? தோக்குறதுக்காகவே இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி, தோற்பதற்காகவே. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு நண்பர் கவுன்சிலர் எலெக்ஷன் நிக்கிறாரு, அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றோம், அந்த கவுன்சிலர் எலெக்ஷன் கூட நீ விட்டுறக்கூடாதியா, இப்படி எல்லாம் பண்ணனியா அப்படின்னு விஷயத்த சொல்றோம். ஆனால் 2010 கட்சி ஆரம்பித்து இன்றைக்கு 2026 நாம் இருக்கிறோம். ஆனால் 2026 வரையும் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 200 வார்டுல ஒரு கவுன்சிலர் கூட உருவாக்க முடியல. எத்தனை சுயேட்சை கவுன்சிலர் இருக்காங்க தெரியுமா? அதே போல சட்டமன்றத்தில் இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க, எப்பயோ வேட்பாளர்லாம் அறிவிச்சிருவாங்க. இவங்களுடைய வேலை திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் செயல்படக்கூடாது, அது ஒரு அஜெண்டா கொடுத்திருக்காங்க. குறிப்பாகவே இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள் இந்த என்டிஏ கூட்டணியை பற்றி. இந்த என்டிஏ கூட்டணியை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும் என்று சொன்னால், நண்பர்களே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இந்த என்டிஏ கூட்டணி ஏற்கனவே டிடி விதிநகர் என்டிஏ கூட்டணியில் தான் இருந்தாரு என்டிஏல. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி என்ன பண்ணாங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்றாங்க, மெகா கூட்டணி அமைத்தது அதிமுக அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதிமுக எம்ஜிஆர் பெரியார் திருமணம் செய்து கொண்டார் என்று சொல்லி ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திமுக உருவாக்கப்பட்டது. திமுகவிலே பொருளாளருக்கும் கட்சி தலைவருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அவர் எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனால் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பொழுது பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? பெரியார் எம்ஜிஆரை வந்து இது பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். இருந்தாலும் பெரியாருடைய கான்செப்டுக்குள்ள போகாம இவர் கட்சி ஆரம்பித்து ஆட்சி அமைத்து அவர் ரொம்ப நாள் சிஎம் இருந்தார். அதுல ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பெரியாருடைய கொள்கைகளை பின்பற்றினார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் தொடர்ச்சியாக பெரியாருடைய சிந்தனைகளுக்குள்ளவே அவர் இருந்தார். ஆனால் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக என்ன நிலைக்கு போனது, எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டது. அம்மையார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள், அவங்களும் இந்த கான்செப்டுக்குள்ள எல்லாம் போவே இல்லை, அவங்களா ஒரு லைன்ல போயிட்டு இருந்தாங்க. அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்றாங்க. ஏன்னா இது ஒரு அரசியல் மேடை, அரசியல் பேசிதான் ஆகணும், நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம், அது எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு விஷயத்தை நம்ம இங்க பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக ஒரு அன்லாஃபுல் ஆக்ட் பிரிவென்ஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, யுஏபிஏ. அந்த சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன சொன்னாங்க, தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடைய தொடர்புல இருக்கக்கூடாது, அதோட சின்னங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றாங்க. அதை ஒரு ஆய்வு பண்றோம், யுஏபிஏ ஆய்வு பண்ணி அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு அப்படின்றாங்க. அப்ப விடுதலை புலிகள் அமைப்புல இருந்து ஒரு கடிதத்தை வெளியிட்டாங்க, என்னென்று சீமானுக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லப்பா, அவர் கூட யாரும் தொடர்பு வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அந்த ஒரு ஆய்வு பண்ணி என்ன பண்றோம், இவருக்கு மட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், இப்ப தோழர் சொன்னது போல ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும்.
மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வரைக்கும் தொடர்பில் இருக்காரு. யாரு? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர். ஏனென்று கேட்டால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு டீடைல் ரெப்ரசன்டேஷன் ஒன்று கொடுக்குறோம். பல விஷயங்கள், அதாவது நம்முடைய தோழர் அலிமல் புகாரி சொன்னது போல பல மாநிலங்களில் இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் யுஏபிஏன் கீழ் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதை பற்றி பேசினால் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அதை பற்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டது. அப்படி இருக்கின்ற பொழுது இங்க தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடைய மறைவுக்கு பிறகு ஒருத்தன் உருவாகி வரா, வந்து என்ன சொல்றா, கதையா சொல்றான், ஆமக்கரியை சாப்பிட்டோம், பூனைக்கரியை சாப்பிட்டோம், இப்படிதான் பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க. எதற்காக சொல்றேன்னா, சீமானை தவிர எல்லாரும் அங்க இருக்கிற தம்பிகள் எல்லாருமே நல்ல தம்பிகள், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஏனென்று கேட்டால் அவர்கள் ஒரு தவறான ஒரு புரிதல்ல போய்கிட்டு இருக்காங்க. பிளைண்டா ஒருத்தரை ஃபாலோ பண்றாங்க. இந்த காலகட்டத்தில் பிளைண்டா ஃபாலோ பண்ணதுனாலதான் 41 பேர் கரூர்ல செத்து போனான். ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சினிமா நடிகர் வராருன்னா, ஒரு கூட்டம் வரப்போகுதுன்னா வீட்டுல இருக்கவங்க கிட்ட அங்க போகாதீங்க பண்ணுவோம். ஆனா இவன் ஒரு ஆள் வரப்போறாரு அப்படின்னும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் போகிறது. அந்த கூட்டம் போகின்ற அவன் பெற்றோர் பேச்ச கேட்கல, அப்போ கொன்றுவன்றான், ஓட்டு போடாட்டி நீ வந்து எங்களுக்கு ஓட்டு போட கொன்றுவன்றான். அப்படிப்பட்ட ஆட்களை வைத்து ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது, அண்ணன் தம்பி என்று சொல்லி. இவர்கள் எல்லாம் இந்த சினிமாக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள். நாங்க என்ன பண்றோம், இந்த யுஏபி ஆக்ட் அதை நீ ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது? சீமானுக்கு எப்படி நீங்க வந்து இந்த சின்னத்தை கொடுத்தீர்கள்? சீமான் எப்படி வந்து விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடைய படத்தை பயன்படுத்துகிறார்? யாராவது அவருக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கீங்களா? இல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல நீங்க அங்க பண்ணி பீகார்ல பண்ண உத்தரப்பிரதேசம் ஏன் இவர் மீது நடவடிக்கை இல்லைன்னு ஒரு வழக்கு போடுறேன். அதுல நண்பர்களே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஒரு வழக்கு போட்டேன், அந்த வழக்குல ஒரு முக்கியமான பாயிண்ட் போடல, அதனால அதை விட்ரா பண்ணுங்கன்னு சொல்றோம். சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷா அடுத்தது ஒரு விஷயம் போடும் பொழுது ஒரு சின்ன பிழை தான் ஏற்பட்டுருச்சு. அந்த பிழைக்காக அந்த டைப் செட்டை பிரிச்சு பார்க்கும்பொழுது நிறைய புகைப்படங்கள் இருந்துச்சு. அப்ப நீதிமன்றம் என்ன யோசிக்கிறான்னா, இவன் பெரிய கதையை அதை எடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை விசாரிக்காமலே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்ப இந்த நான் சொல்லக்கூடிய நபருக்கு எந்த இடம் வரையும் அவருக்கு வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்றதை நீங்க புரிந்து கொள்ளணும். அவர் சாமானியர்களுக்கான தலைவர் எல்லாம் கிடையாது. அவர் என்னைக்கு பெரியாரை தொட்டு விட்டாரோ, என்னைக்கு அவர் பெரியாரை தொட்டு விட்டாரோ அன்றைக்கே நாங்கள் அவரை தொடுவதற்கு தயாராக கிளம்பி விட்டோம். இதுதான் உண்மை. பெரியார் மீது இவர் கல்லறிகிறார், ஆனால் அவர் மீது நாங்கள், அவர் சொன்ன மாதிரி ஒரு மீட்டிங்ல சொன்னார் இல்லையா, தக்காளி எறிவோம், வேற ஒண்ணும் நான் சொல்ல வரல. ஏன்னா அவர் ஒரு மீட்டிங்ல வேற மாதிரி சொல்லிட்டு எஃப்ஐஆர் ஆயிடுச்சு. அதுவும் ஆகவே அவருடைய கருத்தியல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மோசடியான ஒரு விஷயம், ஒரு மாயையான தோற்றம். அந்த மாயை தோற்றத்தை வைத்துக் கொண்டு சீமான் என்கின்ற ஒரு நபர் தொடர்ச்சியாக தமிழகத்திலே ஒரு கழகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சொன்னது போல சங்பரிவார் அமைப்புகளுடைய வளர்ச்சிக்கு அவர் துணை போகிறார். நீங்க வேறு மாநிலங்கள் நார்த் வெர்சஸ் சவுத், ஒரு முறை குஜராத்துக்கு நான் வந்து ஒரு வழக்கு சம்பந்தமாக போகின்ற பொழுது அகமதாபாத் விமான நிலையத்தில் ஒரு புக் ஸ்டால்ல நார்த் வெர்சஸ் சவுத் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எடுக்கிறேன். அந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நார்த்தை விட 100 மடங்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இந்த மாநிலங்கள் ஒரு பள்ளியில வந்து குழந்தைய சேர்க்கிறோம். இப்ப என்னோட குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கிறோம். ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறோம்னா எல்கேஜில இருக்காங்கன்னா 10th 12th முடிக்கிறோம் அந்த ஸ்கூல்ல இருப்பாங்க. ஆனால் நார்த்ல அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு பதிவு போடப்பட்டிருக்கிறது. அதே போல அங்க வந்து பள்ளி பாதியிலே அவர்கள் வந்து பள்ளி படிப்பை நிறுத்தி விடுகிறார்கள். தோழர் அலிமல் புகாரி அவர்கள் சொன்னது போல மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கின்ற பொழுது புள்ளி விவரங்கள்லாம் மாறுதலா இருக்கு. உத்தரப்பிரதேச கல்வியில் அவன் ரொம்ப காலமா இருக்கான்றான். பீகாரா அவன் 1800ல இருந்து இருக்கின்றான், ரெக்கார்டு சொல்லுது. ஆனா உள்ள சப்ஜெக்ட் உள்ள கிடையாது. ஜார்க்கண்ட்ல என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார், பீகார்ல ஒரு நண்பர் இருக்கார். எல்லாரும் அங்க இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நம்ம தமிழ் ஆளுங்க என்ன சொல்றாங்க கேட்டா, அங்க ஒரு பில்டிங் கூட பூசு வேலை பண்ண பில்டிங் இல்ல சார்ன்றான். பூசு வேலை பண்ணி பெயிண்ட்ல அடிச்ச வீடே கிடையாது, கட்டின மேனிக்கே இருக்கும் வீடு. அதுலேதான் இத்தனை ஆண்டு காலமாக பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற வட மாநிலங்கள் இருந்து கொண்டிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சி பெரியாரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பெரியார் இன்றைக்கு மறந்தாலும் அவருடைய புகழ் இன்றைக்கு ஓங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதை எப்படியெல்லாம் ஒடுக்க வேண்டும், இதை எப்படியெல்லாம் தடுக்க வேண்டும், இதற்கு எப்படியெல்லாம் ஒரு முட்டுக்கட்டையை போடுவது என்று சீமான் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக். பெரியாரை தொட்டிருக்க கூடாது. நண்பர் சொன்னது போல பெரியாரை தொட்டதுனால இன்றைக்கு 1000 பெரியார்கள் கிளம்பி வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல அந்த வழக்கு எங்களுக்கு என்ன கேட்டா ஒரு முடிவே இல்லாம போயிருச்சு. அப்ப தொடர்ச்சியாக நம்மளும் எத்தனை வழக்கு தான் போடுறது, போட்டு பார்த்து அப்படியே இருக்கு. எஃப்ஐஆர் போட்டாங்கன்றாங்க, போலீஸே மீடியாவுக்கு வந்து ஒரு செய்தியை சொல்லிடுறாங்க, விளையும் பயிர் முளையிலே தெரியணுவான். அப்ப சீமான் போன்றவர்களை நீங்கள் ஆரம்ப நிலையிலே வந்து கண்டித்திருக்கணும்.
மீடியாவுக்கு பணம் கொடுத்து வர வைத்து இப்படிப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தார், முன்னாள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆபீசர். அவர் என்ன சொன்னார்னு கேட்டால், தமிழ்நாட்டை நான் புரட்டி போட்டு விடுவேன், அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய செங்கல்களை உருவுவேன் அப்படின்னு சொல்லி கொத்தனார் மாதிரிலாம் டயலாக் விட்டார். ஆனால் அந்த அண்ணாமலை எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். பெங்களூர்ல ரெக்கார்டிக்கலா போடுறாங்க. யாரு? சவுக்கு சங்கருடைய பதிவே அப்படிதான். அது என்னன்னு தெரியல, அவங்களுக்கு கட்டிங் வரல என்னன்னு தெரியல. அவர் ஒரு பதிவை போடுறாரு. என்னன்ட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனோட ப்ராப்பர்ட்டி ஷெட்யூல் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியோட ஒரு விஷயத்தை போடுறாங்க. அப்ப இளைஞர்களை தங்கள் வசம் இழுத்து அவர்களை தவறான வழியிலே அவர்களை பயணிக்க வைத்து பணம் சம்பாதிப்பதுதான் ஒரு கூட்டத்தினுடைய வேலை. அதுதான் அண்ணாமலை செய்தார். அதே தான் சீமானும் செய்கிறார். சீமானை எனக்கு அரெஸ்ட் பண்ணி பாரு, என்ன எது வேணா பண்ணி பாரு, இது வேணா பண்ணி பாரு, வீட்டுல போய் ஒழிஞ்சு பாப்பல. ஒரே ஒரு சிஎஸ்ஆருக்கு ஆள் தலைமறைவு.